மகாபலிபுரம் போறோம்னு சொன்னேன். உடனே பசங்க ப்ரோ மகாபலிபுரமா, அவனுங்க கேட்டது கரெக்ட் தான், பாக்குற இடம் எல்லாம் ஜோடி தான். இந்த காதல் ஜோடிங்களுக்கு உட்காரத்துக்கு உருள்றதுக்கு எவ்வளவு இடம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு பாறை மலை எல்லாம் ஏறி செடியெல்லாம் தள்ளி அந்த புதருக்குள்ள போய் உக்காந்தாதான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க போல. பாக்குற எங்களுக்கு பயமா இருக்குதுங்க, எங்க பாம்பு தேளு வந்துருமோன்னு. ஒருவேளை டீப் டிஸ்கஷனா இருக்கலாம், அதனாலதான் இந்த மாதிரி பிரைவசி எதிர்பார்க்கறீங்க போல. எப்படி வீட்டுல எப்படி நம்ம லவ் சொல்றது, இன்னும் நம்ம லவ் எப்படி பெட்டரா கொண்டு போறது, எப்ப கல்யாணம், எத்தனை குழந்தை பெத்துக்கிறது, என்ன பேர் வைக்கிறது, சந்தோஷங்க. உண்மையாவே உங்க காதல் திருமணத்துல முடிஞ்சா ரொம்ப சந்தோஷங்க. ஆனா ஒரு சில பேர் நான் என் லவர் கூட வந்திருக்கேன், என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும். சில பசங்க நான் இன்னைக்கு இவ கூட வந்திருக்கேன், ஒருவேளை என் ஆளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா. இந்த மாதிரி சில கள்ள காதல் ஜோடிகளும் இருக்கு. பொதரு பக்கத்துல அதுங்க பண்ற அட்டுழித்தை பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்க. எங்க நான் எந்த பொதரையும் தேடி போலங்க, பாக்குற இடம் எல்லாம் பொதுரு தான், அந்த பொதரில தான் இதுக்கு இருக்குதுங்க. கேட்டா இதுக்கு பேரு தான் காதல் மண்ணாங்கட்டின்னு சொல்றாங்க. காதல்ன்றதுக்கு உண்மையான அர்த்தம் தெரியுமாடா உங்களுக்கு? உண்மையா காதலிக்கிறவன் தான் பார்ட்னரோட பப்ளிக் பிளேஸ்க்கு வரும்போது அவங்கள எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணும், அவங்க மானத்தை எப்படி காக்கணும், மத்தவங்க பார்த்து முகம் சுழிக்காத அளவுக்கு எவ்வளவு கண்ணியமா அவங்கள நடத்தணும். ஆனா அப்படியே நடக்குது. காதல்ன்ற பேர்ல நீங்க பண்ற கூத்த பார்க்க முடியுது, எவ்வளவு கேவலமா இருக்குதுங்க. சின்ன பிள்ளைங்களை அவங்க அப்பா அம்மா அந்த பக்கம் பார்க்காத வா இப்படி, இந்த மாதிரி பொது இடங்களுக்கு குழந்தைங்களை கூட்டு வரவே பயப்படுறாங்க. காதல்ன்ற பேர்ல நீங்க பண்ற கேடு கட்ட விஷயங்கள் உண்மையான காதல் ஜோடிகளுக்கும் கெட்ட பேர் கொண்டு வருது. ஏன்னா இந்த உலகம் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் வச்சு பார்க்கும். காதல்ன்ற பேர்ல நீங்க பண்ற விஷயம் உங்களுக்கு தெரியும், அதை நான் இங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எதுங்க காதல்? இந்த மாதிரி பதற கூட்டு வரதா, இல்ல லவ் பண்றப்பயே இவனுக்கு தெரியாம அவ கூட போறது, அவளுக்கு தெரியாம இவன் கூட வர்றது, புருஷன் இருக்கிறப்ப வேற ஒருத்தனோட சுத்துறது, உங்க கேடு கட்ட கள்ள காதலுக்காக குழந்தைய கொல்றது, உங்க ரகசிய உறவு, நம்பிக்கை துரோகம், இதுதான் காதலா? நிறைய பேருக்கு காதல் டெபினிஷனே வேற. 24 hours போன்ல பேசிட்டே இருக்கணும், டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும், என்ன பண்றோம்ன்றது அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணணும், கேட்டதெல்லாம் வாங்கி தரணும், தியேட்டர் மால் ரெஸ்டாரண்ட் சுத்தணும், எதை செஞ்சாலும் அவங்களுக்கு கேட்டுதான் செய்யணும். இன்னும் ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இதுதான் உண்மையான காதல்னு சொல்றாங்க. படத்துல கூட இப்படிப்பட்ட டைலாக்ஸ் வைக்கிறாங்க. மச்சான் நான் லவ் பண்ண பொண்ணு என்ன விட்டு போயிட்டாடா, நீ என்னடா பண்ண, நான் எதுவுமே பண்ணலடா, அதனாலதான் விட்டு போயிட்டா. எதுங்க உண்மையான காதல்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்காங்க பாருங்க, அதுதான் உண்மையான காதல். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மையா நேர்மையா பாசமா எல்லாத்தையும் சகிச்சு விட்டு கொடுத்து, உனக்காகவே நான் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம வாழ்ந்து காட்டுறாங்கல்ல, அதுதாங்க உண்மையான காதல். சிம்பிளா சொல்லணும்னா காதல் அந்த தூய அன்பு, அது எல்லாத்தையுமே தாங்குங்க, எல்லாத்தையுமே சகிக்கும். அதுக்கு பொறாம இருக்காது, நான் பெரியவன் நீ சின்னவன் அப்படின்ற ஈகோ இருக்காது, நீ சாரி கேட்கணும், நீ தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும், அது ஒற்றுமையை நோக்கி தான் போகும். கூடுமான வர நீங்க லவ் பண்ற காதலனுக்கோ காதலிக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ நீ தான் என் உலகம், நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் எல்லாமேன்னு உன்னையே நம்பி வாழ்ற உன் பார்ட்னருக்கு உண்மையா இருங்க. இதுதாங்க உண்மையான காதல்.